லெஜர் ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மக்கிட்ட யார் பேச இருக்காங்க அப்படின்னா, டெரிவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் திரு கணேஷ் நமச்சிவாயம் நம்மளோட ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறாங்க. வெல்கம் சார். தேங்க்யூ. இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நிறையா கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இது எங்களோட ஃபஸ்ட்டு எபிசோட். ஸோ ஒரு பிகினருக்கு ஆரம்பித்து அடுத்தது நம்ம எக்ஸ்பர்ட் லெவலில் எல்லா விதமான கேள்வி பதில்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு எபிசோடாக பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு பிகினர் லெவல் வீடியோவாக இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பிளானு. ஸோ இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா சார், இப்போ எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஏஜில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. சில பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே 40+ தான் தெரியுது. சில பேர் 18 வயசு பேன் கார்டு வாங்கினோடனேயே வர்றவங்களும் இருக்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஏஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுவீங்க? ஒரு பிலோ 25ல் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெட்டர், அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு பெரிய பாத் அவங்களுக்கு தரப்போகுது. ஒரு ரன்வே வேணும், ஒரு லாங்கான ரன்வே வேணும். அரௌண்ட் 40-45ல் நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் அரௌண்ட் 60-65ல் இருக்க போகுது. ஸோ உங்களோட ரன்வே 20 இயர்ஸ் தான் இருக்குது. இதே 25ல் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 35 வருஷம் டைம் இருக்குது, 35-40 வருஷம். ஸோ எவ்வளோ ஏர்லியராக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே வரோமோ அவ்வளோ ஈஸியாக நீங்கள் உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ண போகிறீங்க. ஸோ பிலோ நம்ம சவுத்தில் இருக்கிறோம், டீப் சவுத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்மளோட சிஸ்டம்லேயே இந்தியாவிலேயே ஃபினான்ஷியல் எஜுகேஷனுங்கிற ஒரு விஷயம், ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம நிறையா படிக்கிறோம், ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே படிக்கிறோம். ஆனால் பணங்கிறது தான் நம்மளோட லைஃப் லாங் நம்ம கூட வரப்போகுது. அதை பற்றி ஒரு ஃபினான்ஷியல் எஜுகேஷனுக்கான கேப் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்குது. இன்றைக்கி நம்மக்கிட்ட சோர்ஸஸ் இருக்குது, கையில் மொபைல் வச்சுருக்கிறோம், உலகத்தில் எந்த மூலையிலனாலும் எதனாலும் நம்ம சர்ச் பண்ணி பார்க்க முடியும். ஸோ பிலோ 25ல் வர்றது பெட்டர், என்னோட சஜஷன். பண்ணால் அவங்களோட கோல்ஸை ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ சார். ஸோ இன்னைக்கு இப்போ பேசும்போது நீங்கள் ரன்வே அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ நம்ம ரிட்டையர் ஆகிறதுக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இடையில இருக்கிற கேப் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவு நம்மளோட மணி காம்பவுண்ட் ஆகும் அப்படிங்கிறதால நீங்கள் அந்த ரன்வே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. ரைட் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே 25 இயர்ஸில் வந்து ஒருத்தர் வந்து தன்னோட ஃபஸ்ட்டு ஜாபு உள்ளே சேர்ந்துட்டார். அவருக்கு மாதம் சம்பளம் வரப்போகுது. இப்போது ஃபினான்சியல் பிளானிங் பண்ணுறாரு, ஓகேங்களா? அப்போது அவரோட மந்த்லி சேவிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கணும், அவருக்கு என்ன மாதிரியான ஒரு அசட் அலோகேஷன் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க? ஓகே, ஜென்ரலி ஒரு அரௌண்ட் 22ல் ஒருத்தர் வந்து ஒரு ஜாபுக்குள்ளே வராரு. ஒரு பேசிக் சேலரி அரௌண்ட் 30,000 rupees பெர் மந்த் அவருக்கு கிடைக்க போகுது. இனிஷியலாக எடுத்த உடனே பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கலாம். அரௌண்ட் இனிஷியலாக எடுத்த உடனே ஒரு 30%யாவது அவரோட இன்கமில் அவர் எடுத்து அதை சேவிங்ஸாக வைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். உங்களோட இஎம்ஐஸோ அது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே சேவிங்ஸை நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்து வைக்கணும். இஎம்ஐயை கமிட்மெண்ட்டாக வைக்கிறோம்ல, 5ஆம் தேதிக்குள்ளே இஎம்ஐனா நம்ம எடுத்து வைக்கிறோம். அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறதையும் ஒரு கமிட்மெண்ட்டாக அவங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இவ்வளோ என் சேலரி 30,000 rupeesனால் அதில் 9,000 rupees நான் சேவ் பண்ணியே ஆகணும். கோல்டில் பண்ணுங்கள். இனிஷியலாக கோல்டு இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு. லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸில் அரௌண்ட் ஒரு 200% ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. லாஸ்ட்டு 3 இயர்ஸில் மட்டும். கோல்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜில் கோல்டை டிஜிட்டல் கோல்டாக வாங்குவீங்க, அது ஒரு நகைச்சீட்டு போடுங்க. அந்த ஹேபிட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண ஆரம்பிங்க. கோல்டு இஸ் சேஃபர் அசட். ஏன்னா அது டேரெக்டாக எக்கானமி கூட டீல் பண்ணுற ஒரு விஷயம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்து பயந்துடுவீங்க உங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில். கோல்டில் அப்படி கிடையாது. நீங்கள் பெரிய கிராஷோ எதுவும் நீங்கள் பார்க்க போகிறது இல்லை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு 10% தான் முன்ன பின்ன நடக்க போகுது. ஸோ இனிஷியலாக
இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறவங்க கோல்டு சைடு வர்றது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சு கொண்டு போகிறது பெட்டர். ஒரு 30% ஆஃப் த இன்கம்மை வச்சுக்கிறது நல்லது. தேங்க்யூ சார். இப்போ நீங்கள் வந்து கோல்டு சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து ரொம்பவே ஒரு பீக்கில் இருக்குது. எஸ். இப்போது இந்த மாதிரி ஒரு பீக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். அது ஒன்று. செகண்ட் திங் வந்து இன்னும் நம்ம கண் முன்னாடி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேறு தெரியுது. ஈக்விட்டிஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, இப்போ பாண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் வந்து நம்ம இப்போ பேசாமல் இருக்கிற பணத்தை ரியல் எஸ்டேட்டில் போட்டுடலாமா அப்படின்ட்டும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த ஒரு சேஃபர் சைடு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு வேளை க்ரோத் கொடுக்கல அப்படின்னா எல்லாருமே வந்து நம்ம ஒரு கரெக்டான பாத்தில் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஆரம்பத்திலேயே வந்து இதில் இத்தனை பெர்சன்டேஜ் நம்ம அசட் அலோகேட் பண்ணி கொடுத்துட்டா அது அவங்களுக்கு ஓரளவு ஈஸியாக இருக்குமா? இல்லைனா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்தே போகலாமா? ரெண்டாவது, நம்மளோட மணி க்ரோ ஆகிறதுக்கு மினிமம் இத்தனை லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் க்ரோ ஆகிறத கண்கூடாக பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு லெவல் இருக்குதா? ஓகே, அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் கேட்டது வந்து டைவர்சிஃபிகேஷன் பற்றி கேட்குறீங்க. ஒரே அசட் கிளாஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணணுமா ஆர் மல்டிபிள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹேபிட்டாக கொண்டு வர்றது ஒரு மெயின் விஷயம். இனிஷியலாகவே மல்டிபிள் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அதில் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக வேண்டாங்கிறது என்னோடய பாயிண்ட்டு. கோல்டு எந்த ரேட்டில் வேணால் இருக்கட்டும், இன்றைக்கி வாங்குகிறோம், அடுத்த மாதமும் வாங்க தான் போகிறோம். ஸோ ஒரு ஆவரேஜ் பை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அடுத்த ஒரு 1 இயருக்கு அவங்க அந்த ஹேபிட்டை உருவாக்கப்பட்டோன்றான். அவங்க சேஃபராக ஏன் கோல்டை நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, அந்த பெரிய வாலட்டாலிட்டி ஏற்ற இறக்கங்கள் பெருசாக இருக்காது. அவங்க அதில் ஃபஸ்ட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு கான்ஃபிடென்ட் அடையட்டும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மல்டிபிள்ஸில் இப்போ கோல்டு ஒரு பெட்டர் இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணிட்டானா கிடையாது. உங்கள் பாயிண்டில் இது ஒரு பீக் ப்ரைஸு. இன்னும் கரெக்ஷனாக அதோட பேஸ் ரேட் பக்கத்தில் வரணும். பேஸ் ரேட் அரௌண்டு என்னோட வியூவில் ஒரு 12,500 rupees கிட்ட வந்தால் பெட்டர் பை. இப்போ பெட்டர் பை கிடையாது, ஆனால் அந்த ஹேபிட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் அவங்கள இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட் வரணும். டைவர்சிஃபிகேஷன் கண்டிப்பாக வேணும். எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு லிக்விடாக இருக்கணும். லிக்விடிட்டி இன் த சென்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு வச்சுருக்கோம்? நம்மளோட லாங் டேர்ம் கோல்க்காக வச்சுருக்கோம். ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு பணம் தேவைப்படுதுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும். நினச்ச உடனே பணமாக மாற்றுறது தான் லிக்விடிட்டி. ஸோ இப்போ கோல்டு வச்சுருக்கீங்கன்னா, கோல்டை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, ஒரு எமர்ஜென்சி தேவைப்படுதுன்னா பேங்க்கில் போய் வைக்கிறோம், உடனே 1/2 hourல கேஷ் வருது. ஆர் விற்கிறோம், உடனே கேஷ் கிடைக்குது கையில். இதே விஷயம் ரியல் எஸ்டேட்டில் நடக்குமானா நடக்காது. ரியல் எஸ்டேட் வந்து லிக்விடிட்டி ரொம்ப கம்மி. அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் விற்கணும்னு ஒரு வீடை விற்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க, லேண்டை விற்கணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா அது ஒரு வாரத்துலேயும் முடியலாம், 6 மாதத்துலேயும் முடியலாம், 1 வருஷமும் இழுத்துட்டு போகலாம். உங்கள் ரேட்டு கிடைக்கலன்னா அது முடியவே முடியாது. ஸோ அதனால அது இருக்கக்கூடாதானா? அப்படி இல்லை, லிக்விடாக நமக்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஃபஸ்ட் கொஸ்டினை முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். டைவர்சிஃபிகேஷன் தேவை. இனிஷியலாக அந்த ஹேபிட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டைவர்சிஃபிகேஷனுக்குள்ளே போகும், அடுத்த செட்டுக்குள்ளே போகலாம். செகண்ட் கொஸ்டின் இஸ் என்ன சொன்னீங்க? அசட் அலோகேஷன் எந்த மாதிரி பர்சன்டேஜில் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஓகே ஃபைன். ஒரு 20% ஆன் மெட்டல்ஸ், கோல்டு அண்ட் சில்வர் இருக்கலாம். ஓகே. ரியல் எஸ்டேட்டும் இருக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு வீடு வேணும், அதில் இருந்தால் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்கான நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 20% அதுக்கு கொடுக்கலாம். ஸோ 40% இஸ் ஓவர். ஒரு another 40% ஆன் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாம். பேலன்ஸ் 20% ஆன் பாண்ட்ஸ், ஒரு ரெகுலர் இன்கம் தர ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கலாம். பாண்ட்ஸை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. பாண்ட்ஸ் வந்து இனிஷியலாக இந்த 25 ஏஜ் பேண்டில் உள்ளவங்களுக்கான விஷயமானா அது கிடையாது. அது வந்து நீங்கள் ஒரு கார்பஸை சேர்த்துட்டீங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் ரிட்டையர் ஆகுறீங்க, இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு 1 கோடி ரூபாய் கார்பஸ் இருக்குது. அந்த கார்பஸ்லேருந்து நீங்கள் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண பாண்ட்ஸுக்கு போகலாம். ஏன் பாண்ட்ஸுக்கு போகலான்னா, எஃப்டியில் நீங்கள் அந்த பணத்தை வச்சுருந்தாலும் உங்களுக்கு அரௌண்ட் 6.5% தான் கிடைக்க போகுது. இன்ஃப்ளேஷன் அதை விட ஜாஸ்தி.
இன்ஃப்ளேஷன் கன்சப்ஷனில் பார்த்தோம்னா ரஃபாக 10% மேலே தான் இருக்க போகுது கண்டிப்பாக. கண்டிப்பா. மெடிக்கல், எஜுகேஷன், எனி இன்ஃப்ளேஷன் அபவ் 10 தான். ம். 10 கீழே கிடையாது. ஸோ 6.5% எஃப்டியில் நீங்கள் உங்கள் பணத்தை வச்சுருந்தீங்கன்னா 3.5% இன்ஃப்ளேஷன் உங்களை பீட் பண்ணிகிட்டே இருக்குது வருஷம் வருஷம். ம். 10 வருஷத்தில் உங்கள் பணம் அதோட மதிப்பே இல்லாமல் போயிட போகுது. ம். அந்த டைமில் தான் நீங்கள் பாண்ட்ஸுக்கு வரணும். பாண்ட்ஸில் என்ன நடக்கும்னா ஏ கிரேட் பாண்ட்ஸில் அரௌண்ட் 9% கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்க 12% 14% கொண்டு போகிற பாண்ட்ஸ்லாம் கூட இருக்குது. அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏ கிரேட் பாண்ட்ஸில் ஒரு 9-10% பிளான் பண்ணி போகலாம். அதுக்கு பாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாண்டு தேவையில்லை. நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்க, நல்ல கொஸ்டின். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ எனக்கு வளர்ச்சி அடைகிறது கண்கூடா தெரியும் அப்படின்னு. ஸ்க்ராட்சில் ஆரம்பிக்கிறோம். 10 லட்சத்தை சேர்க்கறது பெரிய ஒரு கஷ்டமாக தெரியும். அந்த 10 லட்சத்துக்கு அப்புறம் அடுத்த 50 lakhsக்கு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஆஃப்டர் 50 is 1 crore. அந்த 1 crore பேரியரை நீங்கள் ஃபஸ்ட்டு பீட் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்க்ராட்சில் இருந்து சொல்கிறேன், 1 crore பீட் பண்ணிட்டா அப்புறம் உங்கள் பணம் வளர்றது ரொம்ப குயிக்காக இருக்கும். சிம்பிளாக 1 கோடி ரூபாய் வச்சுருக்கீங்க, அது நீங்கள் பாண்டில் வச்சுருந்தாலே அடுத்த வருஷம் உங்களுக்கு 9 லட்ச ரூபாய் ரிட்டர்ன் கிடச்சிது. 1 கோடியே 10 லட்ச ரூபாய் கிட்ட வந்துடுது உங்கள் பணம். ஸோ அந்த 1 crore அப்புறம் உங்களுக்கு ரொம்ப விசிபிளாக தெரியும் உங்கள் பணம் கடன்னு வளர்ற அந்த கான்செப்ட். தேங்க்யூ சார். அப்போது அந்த ஒரு 1 crore அச்சீவ் பண்ணுறதா எல்லாரும் ஒரு ஃபஸ்ட்டு 1 crore ஒரு மைல் ஸ்டோனாக வச்சுக்கலாம். ஒரு மைல் ஸ்டோனாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். இப்போது நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா விதமான அசட் அலோகேஷன் பற்றியும் சொல்லிட்டீங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து அவர் வந்து இப்போ ரெடியாக இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு நீங்கள் அவருக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க? எப்படி இதுக்குள்ளே உள்ளே வர்றது அப்படிங்கிறது, இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வராதவங்களுக்கு அந்த ஹேபிட்டை கிரியேட் பண்ணுறது தான் இனிஷியல் ஸ்டெப்பு. எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள பாதிக்காத மாதிரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது ஒரு 20-30% இறங்கிடுச்சு. இன்கேஸ் ஒருத்தர் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இப்போது டேரெக்டாக அவரை ஒரு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட வைக்கிறதோ லிட்டில் பிட் ரிஸ்கி தான். ஸோ இன்னும் கொஞ்சம் சேஃபராக பாண்ட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம். பாண்ட் ஃபண்ட்ஸே இருக்குது. அவருக்கு அந்த ஹேபிட் வர ஆரம்பிச்சிருச்சு, அவர் மார்க்கெட்டோட சைக்கிள்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். நான் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 6 மாதம் அவங்களுக்கு ஒரு மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் புதுசு, பயம் இருக்க தான் செய்யும். பணம் போட்டிருக்கோம், பணம் போயிடுமோ அப்படின்னு. ஸோ இனிஷியலாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம். டேரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்டாக்கை கொடுக்கறதுக்கும் ஒரு இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டை கொடுக்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதான் சார் கேட்க வந்தேன். என்னென்னா இப்போ நம்மளாக ஓனாக பண்ணுற இன்வெஸ்டிங்கும் உண்டு, இல்லை ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட கைடன்ஸ் வழியாக போகிற இன்வெஸ்டிங்கும் உண்டு. இப்போது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்டையே வராங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க? லைக் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, லாகின் பண்ணுறது, கேஒய்சி, இந்த மாதிரி விஷயங்கள். இல்லைனா அவங்களே வந்து நானே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவங்க பற்றி நீங்கள் கேட்க வரீங்களா? ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்து அப்படி ஒரு ஐடியாவே இருக்காது இல்லையா? சில பேர் வந்து இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க, ஆனால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஓகே ஃபைன். இப்போ இந்த மாதிரி டிஜிட்டல் கோல்டோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்டோ வாங்குறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. டிமேட் அக்கௌண்ட் இந்த சென்ஸ், எப்படி பேங்க்கில் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதை மாதிரி இந்த ஸ்டாக்ஸையும் மியூச்சுவல் ஃபண்டையும் ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட். இதை பேக்கப் பண்ணுறது வந்து சிடிஎஸ்எல்னு ஒரு ஏஜென்சி பேக்கப் பண்ணுறாங்க. சிடிஎஸ்எல் அண்ட் என்எஸ்டிஎல் இருக்காங்க, மேஜர்லி சிடிஎஸ்எல் பண்ணுறாங்க. புரோக்கர்ஸ் இருக்காங்க அதுக்கு அடுத்தது. அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓகே, இந்த அக்கௌண்ட் பேங்க்கோட அதே கான்செப்டை நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணி பார்க்கலாம். இந்த சிடிஎஸ்எல்ங்கிறவங்க ஒரு ரிசர்வ் பேங்க் மாதிரி வச்சுக்கோங்க. அவங்க அதோட பேக்கப்பில் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் இருக்குது, ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இருக்குது. அதே போல் தான் புரோக்கர்ஸுங்கிற ஒருத்தங்க இருக்காங்க, உங்களோட ஷேர்ஸ் வாங்கி விற்கிறத ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு. அதை ஈஸியர் ஆக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ புரோக்கர்ஸ் மல்டிபிள் புரோக்கர்ஸ் இருக்காங்க. பேங்க் பேஸ்ட் புரோக்கர்ஸும் இருக்காங்க, ட்ரெடிஷ்னல் அண்ட் டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ட்ரெடிஷ்னல் புரோக்கர்ஸ்
பேசிக்கலி டிஃப்ரெண்ட் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்க போகுது 2 பேர்கிட்டயுமே. ஏதோ ஒரு புரோக்கரை செலக்ட் பண்ணுறோம். எந்த புரோக்கர் பெட்டர் சர்வீஸ் தராங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நம்மளோட பேசிக் கேஒய்சி, பேங்க் டீட்டெயில்ஸ், ஆதார், பேன், மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி இது கொடுத்து ஓடிபிஸ் ஜென்ரேட் பண்ணணும். பண்ணி தான் இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஒரு 2 டேஸில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். அந்த டிமேட் அக்கௌண்ட் கூடவே ட்ரேடிங் அக்கௌண்ட்னு சொல்லி இன்னொரு விஷயம் ஓப்பன் ஆகும். அதில் தான் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் ஃபண்டு லோட் பண்ணுறதோ ஃபண்டை விட்ரா பண்ணுறதோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நடக்க போகுது. அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருந்து தான் உங்கள் ஷேர்ஸ் வாங்குறதோ இது எல்லாமே நடக்க போகுது. ஸோ ஒரு டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும் இந்த மாதிரி டிஜிட்டல் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா சர்வீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு டாப் 5 புரோக்கர்ஸ் நேம் சொல்ல முடியுமா? ஓகே, நான் வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கரை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா கிளைண்ட்ஸுக்கு பெரிய சார்ஜஸ் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால சில சர்வீசஸை நான் காம்ப்ரமைஸ் பண்ணுவேன். எனக்கு ஃபுல் சர்வீஸ் வேணும் அப்படின்னா நான் ட்ரெடிஷ்னல் ப்ரோக்கரேஜ் தான் போகணும். அங்கே சார்ஜஸ் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜில் இருக்கும். உங்களோட வால்யூம்க்கு ₹1,00,000 ஷேர் வாங்குறீங்கன்னா 0.03% ப்ரோக்கரேஜ் மட்டும் நீங்கள் கொடுக்கணும். ₹300 கொடுக்கணும். இதே விஷயம் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரில் வந்து ஃப்ளாட் ரேட்டு. டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரில் ₹1,00,000 ஷேர் வாங்கினாலும் சரி, அது ₹10,00,000 இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஒரே ரேட் ₹20 இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கிறது. டாப் புரோக்கர்ஸ் ஏஞ்சல் ஒன் இருக்காங்க, ஜெரோதா இருக்காங்க. ஆன் டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் ட்ரெடிஷ்னல் புரோக்கரில் மோதிலால் ஒஸ்வால் நல்லா பண்ணுறாங்க. இவங்க 3 பேரையும் டாப் ப்ரியாரிட்டி நான் கொடுப்பேன். க்ரோ நல்லா பண்ணுறாங்க. டிஸ்கவுண்ட் புரோக்கர் தான் க்ரோ வந்து அவங்களோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இனிஷியலாக இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதோ க்ரோவில் ஏன் ஈஸியாக இருக்குன்னா அவங்களோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவங்கக்கிட்ட தான் இருக்கிறதுல ஆக்டிவ் கிளைண்ட் பேஸ் நிறைய இருக்காங்க. சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது அவங்க பெட்டரானா அதில் டவுட்ஸ் இருக்குது. ஆனால் க்ரோவில் நிறைய ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. என் பாயிண்டில் சர்வீஸ் பெட்டராக வேணால் ஏஞ்சல் அண்ட் ஜெரோதா ஆன் டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ், மோதிலால் ஒஸ்வால் ஆன் ட்ரெடிஷ்னல் புரோக்கர்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ சார். நீங்கள் நல்ல ஒரு நேமெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம இங்கே சொல்கிற நேம் எதுவுமே வந்து என்னென்னா எங்களோட ஓன் இது கிடையாது. நாங்கள் அந்த எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டும் அர்த்தம் கிடையாது. ஸோ அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து எந்த மாதிரி நல்லா இருக்குமோ அதை பொறுத்து எங்களோட அனுபவத்தில் ஜஸ்ட்டு வந்து ஷேர் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு கூட உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ அது மாதிரி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நாங்கள் சொன்ன எல்லா பேருமே நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஆப்பிள் யூஸ் பண்ணுறவங்க iOS ஆப்லேயோ போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆப் ஸ்டோரில் இந்த எல்லா நேமுமே வந்து கிடைக்கும். ஸோ இந்த நிறுவனங்களோட அந்த வெப்சைட் லிங்க் எல்லாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நாங்கள் வந்து கொடுக்குறோம். அதில் போய்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறவங்களும் பண்ணிக்கலாம். ரைட் சார். இப்போ நம்ம ஒரு சின்ன பாயிண்ட்டு, இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ கிளைண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் பிடிச்சிருந்தால் அதை வச்சுக்கலாம். இல்லை பிடிக்கலைன்னா நீங்கள் அந்த டிமேட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இது வந்து ஏதோ பணம் அந்த மாதிரி கிடையாது. இது எல்லாமே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ப்ராசஸே இட்ஸ் அ ஃப்ரீ ப்ராசஸ். நீங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகலாம். சூப்பர் சார். இந்த ஒரு அருமையான தகவலும் சொன்னீங்க. இப்போ நம்ம புதுசாக ஒருத்தவங்க ஜேர்னியில் வரோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம், அசட் அலோகேட் பண்ணுறோம். இப்போ எப்படி பண்ணுறோம், எந்த ஆப்பில் பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தற்போதைக்கு வந்து பேசியிருக்கிறோம். இனி வரும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன, அதை எப்படி சர்ச் பண்ணணும், எப்படி பை பண்ணணும், சேல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மேற்கொண்டு தகவலை வந்து நம்ம பேசலாம். நேயர்களே, இந்த எபிசோடு வந்து கண்டினியூஸாக பல வீடியோக்கள் வந்து வரப்போகுது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரியான ஒரு சப்ஜெக்ட். யாருமே எந்த ஒரு சிங்கிள் வீடியோவில் அது எல்லாத்தையும் சொல்லிடவும் முடியாது. ஸோ இதில் நிறைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்குது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வேல்யூவாக எது போய்கிட்டே இருக்குது, எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. எப்போவுமே இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட நம்மளாக
ஓனாக ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோன்னா எதெல்லாம் படிக்கணும், எந்தெந்த வெப்சைட் எல்லாம் போய் பார்க்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ மேற்கொண்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த மாதிரி தகவல்களை வந்து கேட்டு பரிமாறிக்கலாம். ஸோ கண்டினியூஸாக எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. சார், இன்று எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து உங்களோட நாலேஜை எங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ லெட்ஜர் ஃபேமிலி ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ.